ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அந்த துறையில எப்படியாச்சும் ஜெயிக்க மாட்டோமான்னு நினைச்சிட்டு ஓடின காலத்துல அந்த துறையே அவனை கீழே போட்டு மிதிக்கிற நிலைமை ஆகி போச்சு. நான் வேற யாரையும் சொல்ல, நம்ம ட்ரெண்டிங் நீத்தா. இவனை பத்தி தெரியாதவங்க யாருமே இருந்திருக்க மாட்டீங்க. எனக்கும் ரொம்ப க்ளோஸ்னு கூட. ஏன் இவனை கிண்டல் பண்ணி ட்ரோல் பண்ணி அசிங்கப்படுத்தி அவமானம் கூட படுத்தினாங்க. அதெல்லாம் மனசுல எதுவும் பொருட்படுத்துக்கிறாம தள்ளி விட்ட இடத்துல ஒரு நாளாச்சும் தட்டி எழுந்துட மாட்டோமான்னு கனவோட ஓடிக்கிட்டு இருந்தேன். இப்படி பண்ணுவேன் நான் நினைச்சு கூட பார்க்கல. நீதா மாமா முதையா ஓபன் பண்ண ஐடி 10K அடிக்கவுமே எல்லாருக்குமே பொறாம ஸ்டார்ட் ஆகி மேல உள்ள பொறாமையில அவங்க என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டாங்க. சரி, ஒரு ஐடி போனாலும் இன்னொரு ஐடி ஓபன் பண்ணி அதுலயும் 10K ஃபாலோவர்ஸ் அடிச்சு மேல வந்தாங்க. ஒருத்தவன் அவனோட மைனஸ் பாயிண்டே பிளஸ் பாயிண்டா எடுத்துக்கிட்டு மேல வந்தாலே பையங்களுக்கு பிடிக்காது. ஓபன் பண்ண எல்லா ஐடியுமே அடிச்சு கீழே இறக்கி விட்டா என்னங்க ஐடி பேனாயும் அவளை கவலைப்படலையே. அவன் அப்புறம் நான் தரையில நீந்தி வந்தாலும் தரமா மேல வந்து நிப்பேன்டான்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஐடியை ஓபன் பண்ணி அவனோட கண்டென்ட் போட்டாங்க. ஆனா இவனுக்கு வாழ்க்கை இப்படி சோதிக்கும் நான் நினைச்சு கூட பார்க்க முடியல. திரும்பவும் உடலையே மறுபடியும் புது ஐடி ஓபன் பண்ணிக்கான். உங்களாலதான் சப்போர்ட் பண்ண முடியும். உங்களோட அன்பு ஆதரவு அவனுக்கு கொடுங்க மாமா. நீ எப்பயுமே கலங்காத. உன்னை போல கீழே இருந்து மேல வரவங்களை தூக்கி விட என்னைய மாதிரி பல பேர் இருக்காங்க. இத நினைச்சு நீ தரையில நின்றாத நீந்தி உன் வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்.